ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ரத்ரகாயத்ரி ஞானசலத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கும்ப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 10 வரை. முதல் நாள் ஏப்ரல் 1 புதன்கிழமை, உத்திர நட்சத்திரம், 8ஆம் வீட்டுல கன்னிராசியில சந்திரன். இதைத்தான் நம்ம உண்மையான சந்திராஷ்டமம்னு எடுத்துக்கணும். அதுவும் நம்மளுக்கு 6க்கு அதிபதி 8ல இருக்காரு. மாலை 4:17 வரைக்கும் உத்திர நட்சத்திரம், அதுக்கு மேல அஸ்த நட்சத்திரம். அதனால சூரியனுடைய பலனை தரக்கூடிய ஒரு நாள் தான். புது முயற்சிகளை தவிர்க்கலாம். வெளி விவகாரங்கள், இரவு நேரங்களில் பிரயாணங்கள், இதையெல்லாம் தவிர்த்துக்கலாம். உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம். கோபதாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அக்னி மாதிரி சூரியன் வாக்கு ஸ்தானத்தில் இருக்காரு. புதனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய அந்தரத்திலையும் இருக்கிறதுனால இது எதிர்பாராத பணவரவு சில பேர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதே நேரத்தில் பணம் போட்டு பணம் பண்ற வேலைக்கு இன்னைக்கு இறங்கக்கூடாது. மாலை 4:17 பிறகு அஸ்தம் நட்சத்திரம் என்பது வேலைக்கு சிறப்பு தான். ஆனால் வேலை அதிகமாக இருக்கும். ஓவர் டைம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். ஒரு வேலைக்கு 2 வேலை அதிகமாக நம்ம பாடுபட வேண்டியிருக்கும். சரி வராமல் திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு, உடலுக்கு பலகீனத்தை கொடுக்கும். இந்த அஸ்த நட்சத்திரம் ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:38 வரைக்கும் இருக்கு. அதற்கு மேல சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் லக்னத்திலேயே இருக்கு, குருவுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கு, புதனோட சேர்ந்து இருக்கு. 5ஆம் வீட்டில் இருக்கிற குருவுக்கும் இங்க லக்னத்துல இருக்கிற செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது, சுப பார்வை விழுது. அதனால மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், நம்முடைய உறவுகள் சார்ந்த விஷயம், திருமண காரியங்கள், சுப காரியங்கள், மேல் படிப்புகள், இதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கு. என்டர்டெயின்மெண்ட், என்கேஜ்மெண்ட் அனைத்துக்கும் சாதகமாக இருக்கு. தெய்வ காரியங்களுக்கும் பலம் இருக்கு. ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் இரவு 7:24 வரைக்கும் இருக்கு. அதுக்கு மேல ராகு நட்சத்திரம். சந்திரன் துலா ராசியில சுவாதியில போறார். இந்த ராகு நம்ம லக்னத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்காரு. அதனால இன்றைக்கும் தெய்வீக அனுகூலம் உண்டு. மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது, மூளை உழைப்பு சம்பந்தப்பட்டது, ஐடி லைனு, கலைத்துறை அனைத்துக்கும் சிறப்பாக இருக்கிறது. உற்பத்தி சார்ந்த தொழில் பலத்துக்கு சாதகமாக இல்லை. ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை இந்த சுவாதி நட்சத்திரம் இரவு 9:34 வரைக்கும் இருக்கிறதுனால இதே பலனை நீங்க சனிக்கிழமையும் எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 5ஆம் தேதி முழுக்க முழுக்க குருவனுடைய விசாக நட்சத்திரம். குரு 5ஆம் வீட்டுல குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கு. கொண்டாட்டம், குதூகலம், குழந்தைகளோடு சந்தோஷமாக இருத்தல், மகிழ்ச்சி, சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. சில பேருக்கு கலை, கல்வி, கலையின் மூலம் வரக்கூடிய ஆதாயம், ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஆதாயம், இப்படியெல்லாம் ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். எதிர்பாராத ஒரு பரிசு பொருள் கிடைப்பதாக கூட நமக்கு வேலை செய்யும். ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி பகவான் 2ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியிலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு. 2ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் சனியும் சந்திரனும் ஒரு கனெக்டிவிட்டி வச்சுக்கிறாங்க. அதனால பேச்சின் மூலமாக பணவரவு, அனைத்து விதமான வேலையிலையும் சரி, சொந்த தொழிலையும் சரி, பணவரவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கொஞ்சம் நாம விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். 2ஆம் வீட்டுல சனி அப்படிங்கிறது பேச்சுல கவனமா இருக்கும். ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே புதன் இருக்காரு, குருவுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்காரு. நண்பகல் 12:45 மேல கேதுனுடைய உப நட்சத்திரத்துக்கு மாறுகிறாரு. அதனால திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டது, கஸ்டமரை சேர்க்கறது, புதுசா ஒரு நபரை பார்க்கறது, கேன்வாஸ் பண்றது மற்றும் பேங்கிங் சம்பந்தப்பட்ட வேலைகள், இதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கு. மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. கான்ட்ராக்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 5:53 மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. 11ஆம் இடத்துல சந்திரன் போறாரு.
கேதுனுடைய நட்சத்திரம். கேது 7ஆம் வீட்டுல தன்னுடைய சிம்மராசியில சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சந்திரனுடைய அந்தரத்துல பயணிக்கிறாரு. அதனால இன்று நமக்கு புது நபர்களை சந்தித்தல், திருமண காரியங்கள், பழக்க வழக்கம் சார்ந்த வகைகள், நண்பர்கள் வகைகள், மூத்த சகோதர சகோதரி வகையில ஆதாயம் தென்படக்கூடியது, மகிழ்ச்சி தென்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை, பூராடம் நட்சத்திரம். காலையில 8:47 தொடங்குகிறது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு. சுக்கரன் 3ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணியில இருக்கிறதுனாலையும், சுக்கரனுடைய உபநட்சத்திரம் செவ்வாய் அப்படின்றதுனாலையும் இன்றைக்கு நல்லதொரு மனம் சார்ந்த நெகிழ்வான விஷயங்கள் மற்றும் ஐடி லைனு, கம்யூனிகேஷன், பத்திரப்பதிவுகள், இது மாதிரி ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் சிறு சிறு பிரயாணங்களுக்கும் சாதகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், பத்திரிகை கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. மற்றும் படிப்புகளுக்கும் சம்பந்தம், அதாவது மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த பூராட நட்சத்திரம் நண்பர்கள் 11:27 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் தொடங்குகிறது. உத்திராடம் முதல் பாதம் தனுசு ராசியில் இருக்கு. மற்ற 3 பாதங்கள் 12ஆம் இடமான மகர ராசியில இருக்கு. இன்றைய பலனை தரக்கூடியவர் சூரிய கிரகம். சூரியன் நமக்கு 2ஆம் வீட்டுல புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய பேச்சு சுப காரியங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் பணத்துக்கு தடையாக இருக்கும். பண வரவை எதிர்பார்க்கறதுல ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்காது. பட் இருந்த போதிலும் நம்ம மூளை உழைப்பு சார்ந்து வேலை செய்யறவங்களுக்கும், கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் மற்றும் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இன்றைக்கு சாதகமான பலன் நடக்கும். அதாவது இந்த காலகட்டத்துல பொதுவா நமக்கு 12ஆம் வீடு அப்படிங்கிறது சனியினுடைய வீடு. 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. நம்முடைய லக்னாதிபதியும் சனி தான். ஆனாலும் கூட அவர் லக்னத்தை தான் இயக்குறார். சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறது சுயபலத்தை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நல்ல சுபகாரியங்களுக்கு சுபத்துவத்தை தரக்கூடிய அமைப்பு. சுக்கிரனும் 3ஆம் இடத்துல சென்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறது மகிழ்ச்சிக்கும் அனைத்து விதமான ஒரு நம்முடைய கலை திறமைகளுக்கும் ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் வீட்டில் இருக்கிற கேது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது, நல்ல அமைப்பாக இருக்கிறது. சனி நமக்கு சாதகமாக இருக்கின்றபடினாலும், ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றபடினாலும் இந்த காலகட்டங்கள் மிக மிக சாதகமாக இருக்கின்றது. அப்ப கும்பத்துக்கு பணம் தரக்கூடிய அமைப்பே அப்படிங்கிறது சனியும் புதனும் தான். அந்த கிரகங்கள் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருகிறது. செவ்வாய் புதன் சேர்க்கை நம்முடைய லக்னத்துல இருக்கிறது, அதுவும் குருசாரம் வாங்கி இருக்கிறது, மிகப்பெரிய நன்மையை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.